நாளிலே ஏற்கனவே 2008 வருஷம் எடுத்ததான ஒரு பழைய செய்தியை மாற்றி நான் உங்களுக்கு அதே தலைப்புகள் ஆனால் செய்தியை மாற்றி உங்களோடு கூட இந்த நாளிலே நான் முதல் பகுதியாக பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆதியாமத்தில் முதல் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பை குறித்த விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், சிருஷ்டிப்பை குறித்த விவரங்கள். கர்த்தர் சிருஷ்டித்தார், கர்த்தர் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியையும் கர்த்தர் எப்படி சிருஷ்டித்தார் என்கிற விவரம் முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை போலவே ஒருவன் பாவியான ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ சிருஷ்டியை குறித்த காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டிப்பின் காரியத்திலே கர்த்தர் என்ன செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களேயானால், அதை புரிந்து கொள்வீர்களேயானால், சிருஷ்டிப்பின் காரியத்திலும் என்ன நடக்க வேண்டும் என்பதை, ஒரு மனிதனுக்குள்ளாக, ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளாக என்ன நடக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்க அதை அறிந்து கொண்டால், இது உங்களுக்கு ஆதியாமத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த காரியம் உங்களுக்கு லகுவாக புரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம், லகுவாக புரியும். தேவனுக்கு மகிமையாகட்டும். ஒரு காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரியம் சொன்னால், சபைக்கு போய் என்னத்தை கண்டோம் அல்லது சபைக்கு போய் என்னத்தை கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாருன்னா அவர் சரியான நல்ல விசுவாசி கிடையாது. ஆமென். சபைக்கு போய் வேதத்தில் சேர்ந்து என்னத்தை கண்டுட்டேன்னு ஒருத்தர் சொன்னான்னா அவங்க வளர்ந்த விசுவாசி கிடையாது, அவங்க நல்ல விசுவாசி கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். சபைக்கு போய் யாரும் எதையும் கண்டு கொள்ளவும் முடியாது, பெற்றுக்கொள்ளவும் முடியாது. சிருஷ்டிப்பின் புதிய சிருஷ்டியாவதே காரியம். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், புதிய சிருஷ்டி தான் காரியம். சபைக்கு வருவதனாலே நன்மை ஒன்று நமக்கு உண்டாக போவது கிடையாது, ஒன்று உண்டாக போவது கிடையாது. கிறிஸ்து தான் முக்கியம், சபை முக்கியம் அல்ல. அதே மாதிரி பாஸ்டர் முக்கியம் அல்ல, கர்த்தர் தான் முக்கியம். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். சிலர் கர்த்தரை காட்டிலும் பாஸ்டரை ரொம்ப உயர இடத்துல வைத்திருப்பாங்க. ஆமாம், இல்லை. அதனால தான் அநேக திருச்சபைகளிலே பாஸ்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு 3 வருஷம் 5 வருஷத்திற்கு ஒரு முறை பாஸ்டர் டிரான்ஸ்ஃபர். ஏன்னு சொன்னால், பாஸ்டரை ஹீரோவாக்கிடக்கூடாது, பாஸ்டரை ஹீரோவாக்கிடக்கூடாது. பாஸ்டரை கர்த்தரை காட்டிலும் பாஸ்டருக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஆகவே தான் பாஸ்டரை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இந்த காரியங்கள் உங்களுடைய கவனத்தில் நீங்கள் வைத்து, மனதிலே பதிய வைத்து, நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு 3 நாளிலே கர்த்தர் சிருஷ்டித்த காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வருகிற வாரத்திலே ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு 3 காரியங்கள், வருகிற வாரத்திலே ஒரு 3 காரியங்கள். ஆதியாமத்தின் புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 1வது 2வது வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன், 3வது வசனம் பாருங்கள், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. அப்ப முதலாவது நாளிலே கர்த்தர் சிருஷ்டித்த காரியம் வெளிச்சம் உண்டாயிற்று. எல்லாரும் சொல்லுங்கள், வெளிச்சம் உண்டாயிற்று. Let there be light. Let there be light. வெளிச்சம் உண்டாயிற்று. கர்த்தர் ஸ்தோத்திரம். இருளிலே இருக்கும் வரைக்கும் நாம் எங்கே போகிறோம் என்றும் தெரியாது, நாம் என்ன செய்கிறோம் என்றும் தெரியாது. இருளிலே இருக்கிற வரைக்கும் நாம் எங்கு போகிறோம் என்றும் தெரியாது, என்ன செய்கிறோம் என்றும் தெரியாது. மத்தேயு சுவிசேஷத்திலே 4வது அதிகாரத்திலே 15வது வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ இருளிலே பாவத்தில் வாழுகிற ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது அவர்கள் மகா பெரிய வெளிச்சத்தை காண்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப வெளிச்சம் உள்ளே வரும் வரை, இயேசு உள்ளே வரும் வரை இருள் தான் இருக்கும். நமக்குள்ளாக இருள் தான், ஒரு மனிதனுக்குள்ளாக இருள் தான் இருக்கும். அப்ப வெளிச்சம் வரும்போதே ஒருவனுக்குள்ளாக இருக்கிற இருள் அவனை விட்டு விலகி போய்விடும். ஆமென் சொல்லுவீங்களா? வெளிச்சம் இயேசு கிறிஸ்து உள்ளே வரும்போதே 100% அவனுக்குள்ளாய் இருக்கிற இருள் அகன்று போகிறது. When the light comes in, darkness goes out. When the light comes in, darkness goes out. The first thing God does is to separate the light from the darkness. கர்த்தர் செய்த முதல் காரியம் வெளிச்சத்தை, இருளிலிருந்து வெளிச்சத்தை அவர் பிரித்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, இருளிலிருந்து வெளிச்சத்தை அவர் பிரித்தார். வெளிச்சம் வருவதற்கு முன்பதாக, கவனிங்கள், வெளிச்சம் வருவதற்கு முன்பதாக கர்த்தரே எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கர்த்தரே எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21-24 வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் வாசிப்போம். 21வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். கர்த்தரே வெளிச்சமாயிருக்கிறார், கர்த்தரே வெளிச்சமாயிருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் வெளிச்சமாயிருக்கிறார். அந்த வெளிச்சம் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது, வெளிச்சம் வரும்போதே அதுவரைக்கும் இருந்ததான, அவனுக்குள் இருந்ததான, கவனிங்கள், ஒழுங்கின்மை மாறும், வெறுமை மாறும், இருள் மாறும். சொல்லுங்கள், 3 காரியங்கள் என்னக்கா சொல்லுங்கள். ஒழுங்கின்மை மாறும், வெறுமை மாறும், இருள் மாறும். எல்லாரும் சொல்லுவோம், ஒழுங்கின்மை மாறும், அப்புறம் வெறுமை மாறும், அப்புறம் இருள் மாறும். இப்பெல்லாம் வெளிச்சம் ஒரு மனிதனுக்குள் வருகிறதோ, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள் வருகிறதோ, அப்பெல்லாம் அவனுக்குள் அதுவரைக்கும் காணப்பட்ட ஒழுங்கின்மை முற்றிலுமாய் மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு இல்லாத ஒருவன் ஒழுக்கமற்றவன், ஒழுங்கில்லாதவன். வெளிச்சம் வராத ஒருவர் ஒழுக்கமற்றவர்கள், ஒழுங்கில்லாதவர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. பணம் இருக்கிறது, ஆனா வாழ்க்கையில பெரிய ஒரு வெறுமை, பெரிய ஒரு வெறுமை. எவ்வளவு ஒரு கொடூரமான காரியம், எவ்வளவு ஒரு கொடூரமான காரியம்.
பணம் இருக்குது, வசதிகள் இருக்குது. அந்த வெறுமை நிமித்தமாகத்தான் அவன் மதுபானத்தை நாடுகிறான். வெறுமை அவனுக்குள்ளார ஒரு வெறுமை, ஏதோ ஒரு வெறுமை. அந்த வெறுமை தான் அவனை குடிக்க தூண்டுகிறது, மதுபானத்தை நாட வைக்கிறது. ஒழுங்கின்மை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு, அதான் சொல்றேனே, வெளிச்சம் வந்தா ஒழுங்கின்மை மாறும், வெளிச்சம் வந்தா வெறுமை மாறும். ஆமென் சொல்வீங்களா? வெளிச்சம் வந்தா இருள் மாறும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் டேனியலுடைய பையன் ஞானஸ்நானம் எடுத்தான். அவனை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா, அப்படியே அப்படியே ஆக்ரோஷம் நிறைந்த ஒருவனாக இருப்பான். முந்த நாள் அவனுடைய முகத்தை பார்க்கிறேன், முகத்தில் அவ்வளோ ஒரு பிரகாசம், ஒளி. அப்போ கிறிஸ்து வரும்போது அது வரைக்கும் உள்ளே ஆளுகை செய்து வந்த இருள் அவனை விட்டு, ஒருவனை விட்டு அகன்று போகிறது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, அவனை விட்டு அகன்று போகிறது. ரட்சிக்கப்பட்ட மக்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அவர்கள் முகத்திலே ஒரு தேவனுடைய ஒளி, ஒரு தேவனுடைய பிரகாசம். ஆமென் சொல்வீங்களா? அப்போ கர்த்தர் வந்தான்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு நீங்க பெரியவர்களா இருந்தாலும் சரி, அல்லது வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அந்த ஒழுக்கம் தன்னாலே வந்துவிடும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, ஒழுங்கின்மை மாறி ஒழுக்கம் வந்துவிட வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, ஒழுங்கின்மை மாறும், ஒழுக்கம் வரும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காம, பள்ளிக்கு செல்லாம, கல்லூரிக்கு போகாம, வீட்டில் போய் சொல்லிட்டு ஊர் சுத்துறது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை உள்ளே வைத்துக்கொண்டு வெளியே ஒரு ஒழுங்கீனமான ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியாது. அல்லேலூயா. நிச்சயமா இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள், முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை உள்ளே வைத்துக்கொண்டு, வெளிச்சத்தை உள்ளே வைத்துக்கொண்டு, குடும்பஸ்தர் தான், மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. 4 நாள் 3 நாள் வேலைக்கு போவாரு, 4 நாள் வீட்டில் சுருண்டு படுத்துக்கிட்டு இருப்பார். ஒழுங்கின்மை, ஒழுங்கின்மை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ உள்ளே வெளிச்சம் வந்துச்சுன்னு சொன்னா எல்லாவற்றிலும் ஒழுக்கம் வந்துவிடும். ஆமென் சொல்வீங்களா? அவ ஒழுக்கம் வந்துவிடும். இயேசு சொன்னார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். யோவான்ல 12வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில், வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் இதெல்லாம் வாசித்து பாருங்க, குறித்து வைத்துக்கொண்டு. 12:26, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அப்ப கர்த்தர் இருக்கிற இடத்துல அவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். இன்னொரு விதத்தில் சொல்வதானால், கர்த்தர் எங்கெல்லாம் இருக்க மாட்டாரோ அங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கர்த்தர் எங்கெல்லாம் இருக்க மாட்டாரோ அங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். கர்த்தர் எங்கெல்லாம் போக மாட்டாரோ அங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகள் போக மாட்டார்கள். எங்கெல்லாம் கர்த்தரை வாங்க ஆண்டவரே, நிறைய நேரத்தில் தம்பிமார்களுக்கு தெரியும், ஜோயலுக்குலாம் தெரியும், காரில் ஏறி சுந்தருக்கு தெரியும், ஹேனா மாப்பிள்ளைக்கு தெரியும். காரில் ஏறி கொண்டானே நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தின் பாதுகாப்பு எங்கள் மேலும் இந்த வாகனத்தின் மேலே இருக்கட்டும். நாங்கள் போகணும் ஆண்டவரே, திருநெல்வேலி போகணும் ஆண்டவரே, தென்காசி போகணும் ஆண்டவரே, இந்த ஊழிய காரியமாய் போகிறோம் பயன்படுத்துங்க, அல்லது ஷாப்பிங் போகிறோம், அல்லது இந்த காரியத்தை, எந்த காரியத்திற்கு போகிறோமோ அந்த காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் வாங்க ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் வரணும். அப்போ கர்த்தர் எங்கெல்லாம் போக மாட்டாரோ அங்கெல்லாம் போகக்கூடாத இடத்திற்கு கர்த்தரை ஒரு தேவனுடைய பிள்ளை கூப்பிட முடியாது, கூப்பிட முடியாது. அப்போ கர்த்தரை எங்கெல்லாம் உங்களால நீங்க போகிற எந்த இடத்துக்கெல்லாம் கர்த்தரை கூப்பிட முடியாதோ அந்த இடத்துக்கெல்லாம் நீங்க போகாதீங்க.
அவருடைய சமூகம் முன் செல்லாத எந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்க. ஒழுங்கின்மை மாறணும். ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் ஒழுங்கின்மை மாறணும். இருள் மாறணும். வெறுமை மாறணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறேன், வாழ்க்கையில வாலிப பிராயத்தில் ஒழுக்கம் இல்லாமல் நடக்கிற, திரும்ப சொல்லுகிறேன், வாலிப பிராயத்தில் ஒழுக்கம் இல்லாமல் நடக்கிற யாராகில் ஒருவர் நல்ல வாழ்க்கையில மேலே வந்து விட்டார், ஆஸ்வாதமாக இருக்கிறார் என்று எனக்கு காண்பீங்கள். நான் அடுத்த வாரத்தில் சபையிலே நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். ஒழுக்கம் இல்லாத ஒருத்தர் இப்ப நல்ல மேல வந்துட்டார், நல்ல ஆஸ்வாதமா இருக்கிறார். அவன் யாராச்சும் ஒருத்தர் காமிங்க. ஒருத்தர் கூட காமிக்க முடியாது பிரியமானவர்களே, ஒருத்தர் கூட காமிக்க முடியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒழுக்கத்தோடு கூட இருக்கிற ஒருவர் உன்னதத்தில் உயர்த்தப்பட்டதை பல 100 பேர்களை நான் சாட்சியாய் சொல்ல முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? பல 100 பேர்களை சாட்சியாய் சொல்ல முடியும். அப்ப முதலாவது காரியம், வெளிச்சம் உண்டாயிற்று. முதல் நாளிலே கர்த்தர் என்ன சிருஷ்டித்தான் சொன்னா, வெளிச்சம் உண்டாயிற்று. சொல்லுங்கள், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று என்றால் ஒழுங்கின்மை மாறிற்று. சொல்லுங்கள், ஒழுங்கின்மை மாறிற்று. அப்புறம் வெறுமை மாறிற்று. அப்புறம் மூன்றாவது காரியம், இருள் மாறிவிட்டது. இருள் மாறிவிட்டது. உங்களுக்குள்ளார கர்த்தர் வந்துட்டான்னா, உங்களுக்குள்ளார கர்த்தர் வந்துட்டான்னா, அங்க பிசாசு இங்க பிசாசு அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. உங்க வீட்டில் பிசாசு இருக்க முடியாது. அவன் அட்ரஸ் மாத்திட்டு போயிடுவான். முடியாது பிரியமானவர்களே. அப்போ முதல் காரியம், நீங்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், சொல்லுங்கள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி ஆயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. சொல்லுங்கள், பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்போ வெளிச்சம், முதல் நாளிலே வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சத்தை உண்டாக்கினார். அப்போ வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொன்னால், அது வரைக்கும் இருந்த ஒழுங்கின்மை மாறினது, இருள் மாறினது, வெறுமை மாறினது. அப்போ புது சிருஷ்டியாய் கர்த்தர் இயேசு உங்களுக்குள் வெளிச்சமாய் வருவாரானால், உங்களுக்குள்ளாய் இருக்கிற ஒழுங்கின்மை மாறும், வெறுமை மாறும், இருள் மாறும். சொல்லுங்கள், ஒழுங்கின்மை மாறும், வெறுமை மாறும், இருள் மாறும். அடுத்த காரியம், 6வது வசனத்தை வாசித்து பாருங்கன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. அப்ப 2வது நாள் என்ன? முதல் நாளிலே வெளிச்சம் உண்டாயிற்று, 2வது நாளிலே பிரிவு உண்டாயிற்று. சொல்லுங்கள், பிரிவு உண்டாயிற்று. சத்தமா, பிரிவு உண்டாயிற்று. முதல் நாளிலே வெளிச்சம் உண்டாயிற்று. சொல்லுங்கள், 2வது நாளிலே பிரிவு உண்டாயிற்று. Let there be firmament. Let there be firmament. பிரிவு உண்டாக கடவது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்கள் இயேசுவின் வாக்குத்தத்தத்தின் நினைவு கூர்ந்து அவர்கள்லாம் ஓரிடத்திலே கூடி ஜெபித்து வந்தார்கள். இயேசு சொன்னார், எப்பா, இனி நான் உங்களோடு கூட எல்லா நாட்களிலும், எல்லா இடங்களுக்கும், எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடு கூட எல்லாரோடும் நான் வர முடியாது, இருக்க முடியாது. ஆகவே நான் பரலோகத்திற்கு நான் போகிறேன், பிதாவிடத்திற்கு போகிறேன். நான் பிதாவிடத்திற்கு போவேனே ஆகி என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு, நீங்க போகிற இடங்களெல்லாம் உங்களோடு கூட வரும்படிக்கு நான் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை பிதா அனுப்புவார். ஆமென் சொல்வீங்களா? நான் போனா தான் ஆவியானவர் வருவார். ஆகவே
நீங்கள் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் அப்படியே காத்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். வெளியே இந்த காரியத்தை ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் ஏறத்தாழ 3000 பேர். அந்த 3000 பேர் இயேசு கிறிஸ்துவை பேதுருவுடைய வார்த்தைகளை கேட்டு 3000 பேர் அந்த நாளிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த 3000 பேருக்கும் பேதுரு கொடுத்த ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 2வது அதிகாரத்திலே மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்கள், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு. கவனிங்கள், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவர்களை பார்த்து பேதுரு சொல்லுகிற வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்குது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. அப்போ மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகினா தான் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆமென். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகாமல் ஒருவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அப்போ மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியரிலே 6வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14லிருந்து 18 வரைக்குமாக வாசித்து பாருங்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. கர்த்தர் அழகா சொல்லுகிறார். நான் அவர்களுக்குள்ளே சுகுமாருக்குள்ளே வாசம் பண்ணி சுகுமாருக்குள்ளே உலாவுவேன், அவர்கள் என்னுடைய ஜனமாக இருப்பார்கள், எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் கர்த்தர் அழகா சொல்லுகிறார். நான் அவர்களுடனே வாசம் பண்ணி அவர்களுக்கு நடுவிலே நான் உலாவுவேன், அவர்கள் என்னுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள். ஆகையால் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது? அப்போ அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது? கர்த்தர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறான், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன், ஆனால் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். வேற எங்கேயோ தனியா கிரகத்திலிருந்து உங்களை கூட்டிட்டு வரல, உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். ஆனா உலகத்தில் இருந்தாலும் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. அப்ப ரட்சிக்கப்படாத ஒருத்தரோடு கூட ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஐக்கியம் வைத்துக் கொள்ள கூடாது. தெளிவா சொல்லுகிறேன். அப்ப இப்படிதான் இருக்க முடியும். எப்படி? சொந்தக்காரங்க எல்லாம் ரட்சிக்கப்படலையே, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படலையே, என்னுடைய தெருவில் இருக்கிறவங்கள ரட்சிக்கப்படலையே, அப்புறம் ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னா யாரோடையும் பேசக்கூடாது, யாரோடையும் பழகக்கூடாது. அப்படியா? அப்படி அல்ல, அப்படி அல்ல. இயேசு சொன்னார், கவனிங்க, பரலோக ராஜ்யம் புளித்த மாவிற்கு ஒப்பா இருக்கிறது. புளித்த மாவிற்கு ஒப்பா இருக்கிறது. சொல்லுங்கள், பரலோக ராஜ்யம் ஒரு குத்துப்பொனி நிறைய மாவு அரைச்சி, ஒரு குத்துப்பொனி நிறைய மாவு அரைச்சி
சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு ஒரு கை பழைய புளித்த மாவை அந்த குத்துப்பொனி மாவுல அவர்கள் கலந்து வைக்கும்போது, கலக்கும் போது, கவனிங்க, ஒரு குத்துப்பொனி நிறைய மாவு, அதுல ஒரு கை புளித்த மாவு ஒரு சாயந்தரம் 7 மணிக்கு அரைச்சு வச்சா, அப்போ அந்த கலந்த அந்த நிமிஷத்திலிருந்து புளித்த மாவு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் குத்துப்பொனியில் இருக்கிற மாவை எல்லாம் அது புளிக்க வைக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? காலையில் 6 மணிக்கு பார்த்தா குத்துப்பொனியில் இருக்கிற எல்லா மாவும் இப்போ இட்லிக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் புளித்த மாவாயிற்று. ஆமென் சொல்வீங்களா? ஒரு கை புளித்த மாவு ஒரு குத்துப்பொனி நிறைய இருக்கிற மாவையும் புளிப்பாக்குவது போல ஒரே ஒரு விசுவாசி உங்களோடு கூட இருக்கிற குடும்பத்தார் எல்லாரையும், உங்களோடு கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாரையும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றிவிட முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. என்றைக்கு இயேசு உங்களுக்குள்ளாய் வந்து விட்டாரோ அன்றைக்கே நீங்க ஒரு புளித்த மாவு. சொல்லுங்கள், நான் ஒரு புளித்த மாவு. யாரோட புளித்த மாவு சேர்ந்தாலும் சேர்ற எல்லாம் புளிப்பாக்கும். ஆமென் சொல்வீங்களா? நீங்கள் யாரோடு கூட நீங்கள் நட்பு வைத்திருந்தாலும் உறவு வைத்திருந்தாலும் அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள், சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஒன்று உங்களோடு கூட தொடர்ந்து வருவார்கள், இல்லாவிட்டால் உங்களை விட்டு விலகி போய்விடுவார்கள். இதுதான் நடக்கணும். பிரிவு உண்டாகணும். நீங்கள் புது சிருஷ்டியா இருப்பது உண்டானால் நீங்கள் பிரிவு உண்டாக்கப்பட வேண்டும். இரண்டாவது காரியம், பிரிவு உண்டாக்க கடவுது என்று சொன்னார். ஹாஸ்டல்ல படிக்கிறீங்க, ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இயேசுவை அறியாதவர்கள். இப்ப இயேசுவை அறியாத பிள்ளைகளிடத்துல நீங்க கர்த்தர் உங்களை ஒரு புளித்த மாவாக கர்த்தர் அவர்கள் நடுவிலே வைத்திருக்கிறார். 6 மாசத்துக்குள்ளார அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. அவர்களை நீங்கள் கர்த்தருக்குள் நடத்த வேண்டுமே ஒழிய அவர்கள் உங்களை உலகத்திற்குள் நடத்திவிடக் கூடாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. நீங்கள் ஒரு புளித்தமால், நீங்கள் ஒரு புளித்தமால். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கர்த்தர் வைக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் நடுவிலே உங்களை வைக்கும்போது உங்களை குறித்து பெரிய எதிர்பார்ப்பு பரலோகம் வைத்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் புளித்த மாவிற்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ உங்களை குறித்து பரலோக ராஜ்யம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. உங்களுடைய சொந்தங்கள் எல்லாம், கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் இயேசுவை அறியாதவர்களாய் இருக்கும்போது நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருப்பீர்களேயானால் பரலோகம் உங்களை ஒரு புளித்த மாவாக பார்க்கிறது. எவ்வளவு சீக்கிரம், ஆமென் சொல்லுவீங்களா? எவ்வளவு சீக்கிரம் அவர்கள் எல்லாம் கர்த்தருக்குள் நடத்த வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் கர்த்தருக்குள் நடத்த, எவ்வளவு சீக்கிரம் இயேசுவை அவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஐக்கியம், இந்த ஐக்கியத்தின் விளைவு அவர்கள் எல்லாம் இயேசுவை அறிய வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். நீங்க ஒரு புளித்த மாவு என்பதை மறந்து போகாதீர்கள். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக ஒரு மூவியாக எடுத்தார்கள். உண்மை சம்பவம். அப்போ அதற்கு சரியான இயேசு கிறிஸ்துவை போலவே அவர் எப்படி இருக்கக்கூடும் என்கிற ஒரு கோணத்திலே இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்கக்கூடிய ஒரு நபரை தேடினார்கள். அப்படியே அலசி உலகம் எங்கும் வலை போட்டு அலசினார்கள். ஒரு 4-5 மாத தேடலுக்கு பின்பதாக பிரேசில் என்கிற நாட்டிலே ஒரு வாலிபன் அப்படி கிடைத்தான். இயேசு கிறிஸ்துவை போலவே அவனுடைய முக தோற்றம் இருந்தது. எல்லாருக்கும் சந்தோஷம். அப்படியே இயேசு கிறிஸ்துவை போலவே அப்படியே என்ன செய்யணுமோ கொஞ்சம் நீளமான முடி இதெல்லாம் வைத்து அவனை உருவாக்கினார்கள். அவன் எடுக்கப்பட வேண்டிய காட்சிகள் எல்லாம் அப்படி தத்துரமா அமைந்தது. ரொம்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் படம் முடிகிற தருவாயிலே ஒரே ஒரு குறை என்னன்னு சொன்னால்,
எல்லாருக்கும் ஆள் கிடைச்சிருச்சு. பேதுருவுக்கு ஆள் கிடைச்சிருச்சு, யோவானுக்கு ஆள் கிடைச்சிருச்சு, பர்த்தலேமுக்கு, ஆந்திரேயாவுக்கு, எல்லாருக்கும் ஆள் கிடைத்து விட்டது. யூதாஸுக்கு ஆள் கிடைக்கல. யூதாஸுக்கு ஆள் கிடைக்கல. அப்போ யூதாஸை தேடி 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 அலைந்தார்கள். யூதாஸை தேடி தேடி அலைந்தார்கள். கடைசியில் ரொம்ப நாள் தேடினதுக்கு அப்புறம் கனடா என்கிற தேசத்திலே, கனடா நாட்டிலே ஒரு வாலிபன் கிடைத்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். யூதாஸுக்கு சரியான பொருத்தமான தோற்றம் உடையவனாக இருந்தான். அவனை வைத்து ஒரு எடுத்தார்கள். ஒரு பரிசோதனை காட்சி எடுத்தார்கள். யூதாஸை வைத்து ஒரு காட்சி படம் எடுத்தார்கள். எப்படி இருக்குது வருதுன்னு பார்க்கலாம். அந்த காட்சி படம் எடுத்த உடனே அந்த வாலிபன் தேம்பி தேம்பி அழுதான். அவனை அந்த படக்குழுவினர் எல்லாம் விசுவாசிகள். படக்குழுவினர் அவனை பார்த்து கேட்டாங்க, நண்பா ஏன் அழுகிற? உன் பிரச்சனை எதுவானாலும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். அப்படியே யூதாஸுக்கு பொருத்தமாய் நீ பொருத்தமாய் காணப்படுகிறாய். நாங்களும் எத்தனையோ தேசத்தில் எத்தனையோ மாதங்களாய் தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீ ரொம்ப 100% பொருத்தமானவனாக இருக்கிறான்னு சொன்னது. என்ன தெரியுதான்னு சொல்லி கேட்டான். என்ன தெரியுதா? அவன் சொன்னாங்க தெரியலன்னு. 2 வருஷத்துக்கு முன்னால பிரேசில்ல இயேசு கிறிஸ்துவை அந்த பாத்திரத்திற்கான ஒரு நபரை தேடினீர்களே, கண்டுபிடித்தீர்களே, இப்பயாச்சும் ஞாபகத்துக்கு வருது? ஆமா, நல்ல ஞாபகத்துக்கு வருது. பிரேசில்ல தான் இயேசு கிறிஸ்துவுக்கான அந்த தோற்றமுடைய நபர் கிடைத்தார். அந்த நபர் நான் தான். அன்றைக்கு நல்ல விசுவாசிகளோடு கூட ஐக்கியம் வைத்திருந்தேன். காலப்போக்கிலே பணம் வந்த பொழுது தீய நண்பர்களோடு கூட சேர்ந்து என்னுடைய சகவாசம் மாறிவிட்டது, என்னுடைய ஐக்கியம் மாறிவிட்டது. மிகவும் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போய் என்னுடைய நாட்டிலேயே நான் இருக்க முடியாதபடிக்கு நான் வெளிநாட்டிற்கு தலைமறைவாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டு கனடாவிலே நான் இப்போது ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். படக்குழுவினருக்கு, அந்த டைரக்டருக்கு ஆச்சரியம். அப்படியே யூதாஸை போலவே தோற்றம் அளிக்கிற இவன் ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை போலவே தோற்றம் அளித்தான். அப்ப இயேசு கிறிஸ்துவை போலவே தோற்றம் அளித்தவன் இன்றைக்கு யூதாஸை போலவே தோற்றம் அளிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஐக்கியம். ஒருவரும் தங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுன்னு கூட பேர் வச்சிருக்கிறாங்க, எனக்கு தெரியும், ஜீசஸ்ன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா யூதாஸ்ன்னு யாராச்சும் தங்க பிள்ளைங்களுக்கு பேர் வச்சதை பார்த்திருப்பீங்களா? ஒருத்தரும் தங்கள் பிள்ளைகளுக்கு யூதாஸ் என்று பேர் வைக்க மாட்டார்கள். பீட்டர் சொல்லி வச்சிருக்கிறாங்க. யூதாஸை விட யூதாஸ் காட்டி கொடுத்தான், முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்யல, வேற ஒண்ணுமே செய்யல. எல்லாரும் வாங்க, எல்லாரும் ராத்திரியில நீங்க இயேசு கிறிஸ்து நினைச்சு யாராச்சும் பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. அதனால அந்த ஒளிவ தோட்டத்திலே, கெத்சமனே தோட்டத்திலே நீங்க ராத்திரியில வாங்க, நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவர் தான் இயேசு கிறிஸ்து. வேற ஒண்ணுமே செய்யல. எல்லாரும் போர் வீரர்கள் எல்லாம் ஆயுதங்களோடு கூட வந்த பொழுது அவன் இயேசுவிடத்துல வந்து இயேசுவை கட்டி கொண்டு ரபி நீர் வாழ்க அப்படின்னு சொன்னான். வேற ஒண்ணுமே அவ தப்பு பண்ணல. ரபி நீர் வாழ்க என்று சொல்லி முத்தம் கொடுத்தான். காவலர்கள் இயேசுவை பிடித்து கொண்டார்கள். ஆனா பேதுரு இருக்காரே, அரண்மனையின் முற்றத்தில் இருந்து கொண்டு இயேசு ஏற்கனவே எச்சரித்தும் கூட
சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்பதாக நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லி சொன்னார். அதெல்லாம் செத்தாலும் நான் உம்மை பின் விடேன் அப்படின்னு சொன்னார். ஆனா 3 முறை இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். 3 முறை சபித்தார். இயேசுவை சபித்தார். இயேசுவை தெரியாது என்று சத்தியம் பண்ணினார். 3 முறை. சேவல் 2ஆம் தரம் கூவின பொழுது அவர் 3ஆம் முறை மறுதலிக்கிறார். இயேசு பின்னாக திரும்பி, ஞாபகம் இருக்குதா பேதுரு, நான் சொன்னலே சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்பதாக நீ 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொன்னனே, 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொன்னனே. பேதுரு மனம் கசந்து அழுதார். அவரை விட மோசமானதை இந்த யூதாஸ் செய்து விடவில்லை. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஆரம்பம் முதலே இயேசுவோடும் ஐக்கியம் வைத்திருந்தார், இயேசுவின் சீசர்களோடும் ஐக்கியம் வைத்திருந்தார். அதே சமயத்தில் இயேசுவை வெறுப்பவர்கள் மேலும் பகைப்பவர்கள் மீதும் அவர் அவர்களோடும் ஐக்கியம் வைத்திருந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? இயேசுவோடும் ஐக்கியம், இயேசுவை பகைப்பவர்களோடும் ஐக்கியம். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து வாருங்கள் என்று சொல்லி சொன்னதற்கு காரணம், பிரிவு உண்டாக கடவுது என்று சொன்னதற்கு காரணம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களானால் நீங்கள் இயேசுவை பகைப்பவரோடு நீங்கள் கொஞ்சி குழாவிக்கொண்டு ஐக்கியம் வைத்துக்கொண்டு இருக்கக்கூடாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. அது உங்க மாமாவா இருந்தாலும் சரி, மச்சானா இருந்தாலும் சரி. ஆமா. எல்லா காரியத்துக்கும் போங்க, எல்லா காரியத்தையும் செய்யுங்க. கொடைக்கு கூப்பிட்டாங்கன்னா சல்யூட் அடிச்சிருங்க. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. எல்லா காரியத்துக்கும் போங்க, எல்லா காரியத்துக்கும் செய்யுங்க. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நீங்கள் புசிக்க வேண்டாம். மற்றபடி தீபாவளிக்கு கொடுத்தா வாங்கிக்கிங்க. ஆமா, அதுல தப்பே கிடையாது. ஆமா, தப்பே கிடையாது. அதுல தப்பே கிடையாது. நீங்க சரியா இருந்தீங்கன்னா ஒன்றும் உங்களை தொட முடியாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று தெரிந்தாலே கண்டிப்பா 100% நான் தனியா உங்களுக்குன்னு செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை உங்களுக்கு தரவே மாட்டாங்க. தரவே மாட்டாங்க. அதுல நீங்க கொஞ்சம் கூட நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். கொஞ்சம் குழாவுதலும் ஐக்கியம் என்றால் அதுதான். இயேசுவை பகைப்பவரோடு சொல்லுங்கள், இயேசுவை பகைப்பவரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆமா. கேவலமா பேசுறாங்களா, எள்ளி நகையாடுறாங்களா, அப்படியே ஸ்மூத்தா வந்துடணும். ஆமா. தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். இயேசு சொன்னார், என் உயிரை யாரும் எடுக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது. என் உயிரை நானே தான் கொடுப்பேனே ஒழிய அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. யாரும் என் உயிரை என்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது. யாரும் என் உயிரை எதுவும் சேதப்படுத்த முடியாது. இயேசு பலமுறை சொன்னார். அவரை கல்லெறிந்து கொள்ளும்படிக்கு அவர் அப்படியே தள்ளிக்கிட்டு போனாங்க. ஒரு ஓரத்தில் தெரு முனையில் தள்ளி கொண்டு போய் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி பலமுறை இயேசுவை தள்ளி கொண்டு போனார்கள். இயேசு அவன் கல்லை எடுத்து அறையலான்னு சொல்ற நேரத்தில் அவர்கள் நடுவிலிருந்து இயேசு மறைந்து போயிருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. சீசர்கள் எல்லாம் இதை பார்த்திருக்கிறார்கள். சீசர்கள் எல்லாம் பலமுறை பார்த்திருக்கிறார்கள். 8வது அதிகாரத்திலே யோவானிலே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 59வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 8:59. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். இயேசு மறைந்து போனார். இதை சீசர்கள் பார்த்திருக்கிறார்கள். இதை யூதாஸ் பார்த்திருக்கிறார்.
ஆகவே யூதாஸ்க்கு நன்றாக தெரியும், நான் முத்தத்தினால காட்டி கொடுத்தாலும் இயேசுவை வந்து அவர்கள் பிடிக்கும் போது இயேசு அவர்கள் நடுவிலிருந்து மறைந்து போவார் என்று தப்பு கணக்கு போட்டார். ஒரு தப்பு கணக்கு, ஒரு தப்பு கணக்கு. ஐக்கியம் தவறா இருக்கும் போது எப்பொழுதுமே இயேசுவை குறித்த தப்பு கணக்கு போடுவது சகஜம். தப்பு கணக்கு. என்ன தப்பு கணக்கு போட்டார்? 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுப்பதாக பேச்சுவார்த்தை நடத்தினார். 30 வெள்ளிக்காசுக்கு அவர்கள் சம்மதித்தார்கள். ஆகவே 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டார். யூதாஸ் 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு நினைச்சாரு, நான் 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டேன். நான் அவர்களை பார்த்து சொல்றார், என்ன சொல்றாருன்னா, நான் இயேசுவை உங்களுக்கு முத்தத்தினாலே காட்டி கொடுப்பேன், இன்னாதான் முத்தத்தினாலே காட்டி கொடுப்பேன். அதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என் வேலை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க இயேசுவை நீங்கள் பிடித்துக் கொள்வது உங்களுடைய காரியம் அப்படின்னு சொல்லிட்டார். இவருக்கு பெரிய ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னா, அப்படி நம் முத்தம் செய்து இயேசுவை இவர் தான் இயேசு என்று சொன்ன உடனே வீரர்கள் வந்து இயேசுவை பிடிக்கும் போது இயேசு மறைந்து போவார் என்று சொல்லி நினைத்தான். இயேசு மறைந்து போகவில்லை. இழுத்துக்கொண்டு போனார்கள். இயேசு மறைந்து போவார் என்று நினைத்தார். பின்னாலே ஓடுனா. இயேசு மறைந்து போகவில்லை. தூண்ல வச்சு கட்டி அடிச்சாங்க. 7 வார், ஒரு சாட்டை, அதுல 7 வார். 7 வார்களிலும் நுனியிலே அப்படி கொக்கி போன்ற அலுமினிய கொக்கிகள். ஒரு முறை அடிச்சா 7 இடத்துல அப்படி சதையை பிச்சுக்கிட்டு வரும். சர்ன்னு ஊற்றிலிருந்து ரத்தம் அடிப்பதை போல ரத்தம் பீச்சு. இயேசு மறைந்து விடுவார்னு சொல்லி யூதாஸ் பார்த்தார். இயேசு மறையவில்லை. இயேசு மறையல. கடைசியில சிலுவையிலே அறையப்படுகிற வரைக்கும் இயேசு மறைந்து விடுவார்னு சொல்லி யூதாஸ் தப்பு கணக்கு போட்டார். இயேசு மறையல. அந்த 30 வெள்ளிக்காசை திரும்ப, இது எனக்கு வேண்டவே வேண்டாம். தேவாலயத்தில் இறந்து விட்டு அவன் போய் நான்று கொண்டு செத்தான். தேவாலயத்தில் எரிந்து போட்ட காசுகள் எல்லாம் தேவாலயத்தினுடைய அந்த அதிகாரிகள் எடுத்து, தலைவர்கள் எடுத்து, அந்த காசை, இந்த காசை காணிக்கை பெட்டிக்குள்ளார போடக்கூடாது, சாபம் என்று சொல்லி ஒரு குயவனுடைய நிலத்தை அனாதையா சாகரவங்களெல்லாம் அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு குயவனுடைய நிலத்தை அந்த காசுல 30 காசுக்கு வாங்கினார்கள். இவ்வளவுக்கும் காரணம் என்ன தெரியுமா? யூதாஸ் வைத்து இயேசுவை பகைப்பவரோடு வைத்திருந்த ஐக்கியம். ஆமென் சொல்வீங்களா? பகைப்பவரோடு. அப்ப பகைப்பவரோடு ஐக்கியம் நீங்கள் வைத்தால் இயேசுவை குறித்து தப்பு கணக்கு நிறைய நீங்க போட்டுவீங்க. இயேசுவை நீங்கள் தப்பாகவும் பேசுவீர்கள். இயேசுவை நீங்கள் தப்பாகவும் பேசுவீர்கள். தப்பு கணக்கும் போடுவீங்க. ஆமா, தாவீது பாவம் செஞ்சிட்டான். தாவீதெல்லாம் கர்த்தர் மன்னிக்கலையா? தாவீது எழுதின சங்கீதத்தை தானே இன்னைக்கு பெரும்பாலும் வாசிக்கிறோம். தாவீது பாவம் விபச்சாரம் செய்தான், கர்த்தர் மன்னிக்கலையா? தாவீதின் குமாரனே என்று சொல்லி கர்த்தர் அழைக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கலையா? அப்போ நீங்களும் தப்பு பண்ணாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஆண்டவர் மன்னிச்சு தப்பு கணக்கு போட வச்சிருவாங்க. அப்போ மன்னிப்பாரா? மன்னிப்பார். ஆனா துணிகரமா பாவம் செய்தான் அதற்குரிய தண்டனையை நான் செலுத்தித்தான் ஆகணும். ஆமென் சொல்லுவீங்களா? தண்டனையை செலுத்தித்தான் ஆகணும். ஒரு சகோதரிகிட்ட எவ்வளவு சொன்னேன், வேண்டாமா, வேண்டாம். போலீஸ் உன்னை தேடி கூட்டிக் கொண்டு போகிற அளவுக்கு நீ ஆண்டவருடைய பிள்ளை. எவ்வளவு சொன்னேன். அவங்க பரிகாசமா என்ன சிரிச்சாங்க. ஒரு நாள் வந்தது, கொஞ்ச காலம் ஓடினது, சரீரத்தில் ரத்தமும்
அழகும் இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடினது. ஒரு நாள் அவர்களுக்கு அடி வயிறு வலிச்சது பாருங்க. உருண்டாங்க, வீட்டில் உருண்டாங்க, தெருவே கேட்கிற மாதிரி அழறாங்க. அப்ப வந்தாங்க, வேற வழி இல்லாம என்ன பாஸ்டர்கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி ஆட்டோல ஏறி வந்தாங்க. நான் அவங்கள பார்த்து சொன்னேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண முடியாதுமா? உங்களுக்காக ஜெபித்த நாட்கள் எத்தனையோ நாட்கள். சொந்த சகோதரனை போல உங்ககிட்ட நான் கேட்டேன், வேண்டாம், பாவத்தோடு கூட விளையாடக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்க கேட்கல, நீங்க அனுபவிக்கணும்னு. அவங்க, ஓ பாஸ்டர், என்னை நீங்களும் மன்னிக்கணும், கர்த்தரும் மன்னிக்கணும். அவங்க அடி வயிற்றுல கை வைத்து ஜெபம் பண்ண கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளைக்கு, அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தார். அவருடைய ஜெபத்தை அல்ல, என்னுடைய ஜெபத்தை கேட்டு அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தார். அவங்க அன்னையோட சரி, அன்னையோட சரி எல்லாவற்றையும் விட்டு ஒழித்தார். அப்ப தப்பு கணக்கு போட வைக்குது. ஆமா, தப்பு கணக்கு போட வைக்குது. வெளிச்சம் உண்டாக வேண்டும். வெளிச்சம் உண்டாகுதுன்னு சொன்னா ஒழுங்கின்மை மாற வேண்டும், வெறுமை மாற வேண்டும், இருள் மாற வேண்டும். பிரிவு உண்டாக கடவுதுன்னு சொன்னால், பிரிவு உண்டாகுதுன்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய இரண்டாவது காரியம், கர்த்தர் செய்கிற சிருஷ்டிப்பு இரண்டாவது காரியம், இயேசுவை பகைப்பவர்களோடு கூட எந்த விதத்திலும் உறவும் ஐக்கியமும் தேவ பிள்ளைகள் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆமென் சொல்வீங்களா? தேவ பிள்ளைகள் வைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னது போல, நல்ல கவனிங்க, நீங்க சரியில்லாம கர்த்தர் சரியில்லைன்னு சொல்லிடாதீங்க. நீங்க சரியில்லைன்னு சொல்றேன். அப்ப கர்த்தர் என்ன செஞ்சான்னு சொல்லாதீங்க. நீங்க எப்படி சரியான ரட்சிப்பு இருக்குதா, சரியான ஐக்கியம் இருக்குதா, சரியான கர்த்தரோடு உறவு இருக்குதா, நீங்க உங்களை செக் பண்ணி பாருங்க. டக்குன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. மூன்றாவது காரியம் வசனத்தில் வாசிக்கிறோம். 9வது வசனத்தில் வாசிக்கலாம். 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:9. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். வெட்டாந்தரை உண்டாயிற்று. முதலாவது காரியம் வெளிச்சம் உண்டாயிற்று. இரண்டாவது காரியம் பிரிவு உண்டாயிற்று. மூன்றாவது காரியம் 9வது வசனத்தில் வெட்டாம் தரை உண்டாயிற்று. சொல்லுங்கள், வெட்டாம் தரை உண்டாயிற்று. முதல் காரியம் என்னங்க? வெளிச்சம் உண்டாயிற்று. இரண்டாவது காரியம் பிரிவு உண்டாயிற்று. மூன்றாவது காரியம் வெட்டாம் தரை உண்டாயிற்று. வெட்டாம் தரை. அப்ப சிருஷ்டிப்பின் மூன்றாவது காரியம் வெட்டாம் தரை உண்டானது. பூமி ஜலத்தினால் நிறைந்திருந்தது. பூமி ஜலத்தினால் ஃபுல்லா வெள்ளம் தான், தண்ணி தான் நிறைந்திருந்தது. கர்த்தர் சொன்னார், ஆமாம், வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் எல்லாம் ஓர் இடத்தில் சேரவும் வெட்டாம் தரை உண்டாக கடவுதும் என்று சொன்னார். முதல்ல 2வது வசனத்தில் வானத்தில் கீழ் இருக்கிற ஜனத்தையும் வானத்திற்கு மேல் இருக்கிற ஜலத்தையும் ரெண்டாக பிரித்தார். அந்த ஜலம்தான் நோவாம் நாட்களிலே வெள்ளமாக வந்தது என்று சொல்லப்படுகிறது. இப்போ பூமியில் இருக்கிற ஜலமெல்லாம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்றார். ஜலமெல்லாம் ஓரிடத்தில் சேர்ந்தது, அதற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். வெட்டாந்தரை காணப்பட்டது. ஆமென் சொல்லுவீங்களா? மறுபடியும் சொல்லுகிறேன், 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. சொல்லுங்கள், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவரா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவரா? அப்படியானால் பாவம் மாத்திரம் ஒளிந்து போவதில்லை. பாவம் மாத்திரம் ஒளிந்து போவதில்லை, சாபம் மறைந்து ஆசீர்வாதம் வெளிப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? கபடிங்க, ஒன்று மறைந்தால் தான் இன்னொன்று வெளிப்படும். சொல்லுங்கள், ஒன்று மறைந்தால் தான்
இன்னொன்று வெளிப்படும். ஒன்று மறையாமல், இன்னொன்று வெளிப்படாது. ஜலமெல்லாம் ஓரிடத்தில் சேர்ந்தால்தான் வெட்டாந்தரை காணப்பட முடியும். ஆமென் சொல்வீங்களா? ஒன்று மறையாமல், ஒன்று வெளிப்படாது. கவனிங்க, உங்க வாழ்க்கையிலே பாவம் எல்லாம் கர்த்தர் மன்னிச்சிட்டார், சாபத்தை எல்லாத்தையும் கர்த்தர் மாத்திட்டார், மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா ஆசீர்வாதம் வெளிப்படணுமே. ஆமென் சொல்வீங்களா? சாபம் மறைந்து ஆசீர்வாதம் வெளிப்பட வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். தரித்திரம் மறைந்து செழிப்பு வெளிப்பட வேண்டும். சொல்லுங்கள், சாபம் மறைந்து, சத்தமா எல்லாரும், சாபம் மறைந்து ஆசீர்வாதம் வெளிப்பட வேண்டும். தரித்திரம் மறைந்து செழிப்பு வெளிப்பட வேண்டும். குடும்பங்களுக்குள்ளாக பகை மறைந்து சமாதானம் வெளிப்பட வேண்டும். ஆமா, ஒன்று மறைந்தால் இன்னொன்று வெளிப்படும். பகை மறையணும், மறைஞ்சுனா சமாதானம். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா. அவிசுவாசம் மறைந்து இயேசுவின் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் விசுவாசம் வெளிப்பட வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க வாயில அவிசுவாசமான வார்த்தைகள் வருதுன்னு சொன்னா விசுவாசம் வெளிப்படவில்லை, வெட்டாந்தரை வெளிப்படவில்லை. ஒன்று மறையணும், ஒன்று மறையாமல் ஒன்று வெளிப்பட முடியாது. ஒன்று வெளிப்படவில்லை ஆனால் ஒன்று மறையவில்லை என்று அர்த்தம். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒன்று வெளிப்படவில்லை ஆனால் ஒன்று மறையவில்லை என்று அர்த்தம். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. உங்க வாயிலிருந்து அவிசுவாச வார்த்தைகள் மறைய வேண்டும். உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் மறைய வேண்டும். எனக்கு வர வேகத்துக்கு சொல்லிடுவேன். சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்க. வெளிப்பட வேண்டும். கெட்ட வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து மறைய வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் மறைவது மாத்திரமல்ல, ஆமாம், உங்களுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் மறைவது மாத்திரமல்ல, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. வெளிப்படுகிற காரியம், அதை அழுத்தி சொல்லுகிறேன், மறைகிற காரியமும் காணப்பட வேண்டும், வெளிப்படுகிற காரியமும் காணப்பட வேண்டும். ஆமா. கெட்ட வார்த்தைகள் மறைந்து போவது ஒன்று, ஆனா விசுவாசத்தின் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைங்களை பார்த்து சொன்னோம்னா அப்படியே உங்க வாயில வார்த்தைகளை தேட பயப்படாதீங்க. இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை கைவிடல, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார்ல, இன்னும் செய்வார். உங்க சூழ்நிலை, உங்கள் காரியங்கள், நீங்க சோர்ந்து போயிருக்கிறதா தெரியுது. நீங்க நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்காக ஜெபம் பண்றேன், இந்த சோர்வெல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். நீங்க தைரியமாயிருங்க. உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் என்று ஆமா ஆசை ஆசையாய் மக்கள் காத்திருக்கிறாங்க. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. உங்களோடு கூட நான் சொல்லுகிறதை அழுத்தி சொல்லுகிறேன், உங்களோடு கூட தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வந்த சாபங்கள் மறைந்து உங்களில் இருந்து தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். நான் சொல்றத அப்படி பொன்மொழியா அப்படியே ஜெபத்தில் அதை உச்சரித்து சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களோடு கூட தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வந்ததான சாபங்கள் ஒழிக்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். நோ மோர் கர்ஸ். தலைமுறை ஜெனரேஷனல் கர்ஸ், தலைமுறை தலைமுறையாய், தலைமுறை பல விதத்திலும் இந்த தலைமுறை சாபங்கள் தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களில் காணப்படுகிறது. அது மறைந்து தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வந்த தலைமுறை சாபங்கள் உங்களோடு கூட முடிவுக்கு வரணும். மாறாக உங்களிலிருந்து தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதங்கள் அது தொடக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களிலிருந்து தலைமுறை தலைமுறையாக விருத்தி ஆரம்பமாக வேண்டும். உங்களிலிருந்து தலைமுறை தலைமுறையாக செழிப்பு ஆரம்பமாக வேண்டும்.
உங்களிலிருந்து தலைமுறை தலைமுறையாக மேன்மை ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, சுகுமாரில் ஆரம்பிச்சது நம்ம குடும்ப ஆசீர்வாதம் அப்படின்னு என்னை குறித்து சொல்லப்படணும், உங்களை குறித்து சொல்லப்படணும். ஆமென் சொல்வீங்களா? அந்த குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களே, அன்னையிலிருந்து அந்த குடும்பம் மேலே வந்துக்கிட்டே இருக்குப்பா, அந்த குடும்பம் மாறி இருக்குது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்று மறைந்து ஒன்று வெளிப்பட வேண்டும். அகால மரணம் 100% நம்முடைய குடும்பங்களில் மறைய வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? அகால மரணம் 100%. கற்பம் விழுந்து போகுதல், அபார்ஷன் என்பது 100% மறைந்து போக வேண்டும். 100%. இன்னும் நீங்க விசுவாசத்தில் தேவ பிள்ளைகள் நீங்கள் வளர்வீர்களானால், உங்க வயிற்றுல கற்ப ஸ்திரீகளின் வயிற்றிலே கத்தி வைக்கப்படக்கூடாது. ஆமா, கர்த்தர் பலன் தருகிறவர். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, அவன் சாராள் கற்பம் தரிக்க பலன் அடைந்தாள் என்று வசனம் சொல்லுது. கற்பம் தரிக்க பலன் அடைந்தாள். அப்ப பிள்ளை பெறுவதற்கான பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும். அபார்ஷன் என்பது 100% மறைய வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. வறுமை 100% மறைய வேண்டும். வறுமை 100% மறைய வேண்டும். தரித்திரம் 100% மறைய வேண்டும். 100% மறைய வேண்டும். ஒரு சகோதரி இங்கே இருக்கிறாங்க. 2008 செய்தி எடுத்தப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன். தரித்திரத்தை பற்றி சொன்ன பொழுது ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னான்னு சொன்னா, தயவு செய்து இங்கே இருக்கிற விசுவாசிகள் கடையில் போய் 50 எண்ணெய் தாங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஆமென் சொல்வீங்களா? 50 எண்ணெய், ஒரு ரூபாய்க்கு கடுகு, அப்புறம் என்ன 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 சொல்லுங்க, நம்ம சிட்டையும் போடக்கூடாது. வாங்கிறது 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை கடனுக்கு வாங்கிட்டு வரக்கூடாது. கஞ்சி வைங்க, கஞ்சி வைங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்க வல்லவர் என்கிற விசுவாசம் வர வரைக்கும் கடன் வாங்காதீங்க. வாங்குற 25 ரூபாய்க்கு கடன் வாங்காதீங்க. 100 பருப்பு வாங்காதீங்க. 100 பருப்பு வாங்காதீங்க. நீதிமானுடைய வீட்டில் பொருட்கள் நிறைந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? நீதிமானுடைய வீட்டில் பொருட்கள் நிறைந்திருக்கணும். ஆமா. அப்போ ஒன்று மறையணும். என்ன மறையணும்? தரித்திரம் 100% மறையணும். சொல்லுங்கள், தரித்திரம் 100% மறையணும். மாசத்துக்கு நீங்க வாங்கலனாலும் அப்பப்ப போய் நீங்க வாங்கணும். ஒழிய சிட்டைக்கு அட்டைக்கு நீங்க பொருட்கள் வாங்கக்கூடாது. 50 எண்ணெய் 100 எண்ணெய் இதெல்லாம் வாங்கக்கூடாது. இந்த எண்ணெய்கள்லாம், இந்த நிலையெல்லாம் மாற்றுங்க. நிலையெல்லாம் மாற்றிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்க வீட்டில் தரித்திரத்திற்கான அறிகுறி எதுவும் காணப்படக்கூடாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம் சொல்லுங்க. தரித்திரத்திற்கான அறிகுறி எல்லாவற்றையும் அகற்றுவேன். கிழிஞ்ச பாய் இருக்கக்கூடாது. ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கக்கூடாது உங்க பாய். உங்க பாய் கிழிஞ்ச பாய் தூர எரிஞ்சு, பழைய துணியெல்லாம் ஒரு உரைக்குள்ளார வச்சு அது தலையணையா, தலையணை இல்லைன்னா தயவு செய்து வாங்க, நாங்கள் உங்கள் குடும்பத்துக்கு 3 தலையணை வாங்கித்தரேன். அந்த கிழிஞ்ச துணி வச்சிருக்கிற அந்த தலையணையெல்லாம் தூர எரிச்சிருங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. ஆமென் சொல்லுவீங்களா? அவர் ராஜாவுடைய பிள்ளை ராஜாவை போலத்தான் இருப்பான். ராஜாவுடைய பிள்ளை ராஜாவை போலத்தான் வாழ்வான். ராஜாவுடைய பிள்ளை ராஜாவை போலத்தான் வளருவான். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். நம்ம தரித்திரத்திற்கான அறிகுறி முதலாய் மாற வேண்டும். தரித்திற்கான அறிகுறி முதலாய் மாற வேண்டும். ஆமாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். துன்மார்க்கன்
கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். ஆமா, இது ஒரு தரித்திரம். கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியல, துன்மார்க்கன் தான் அதை செய்வான். நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, இந்த நிலைமை மாறணும். ஆமென் சொல்லுவீங்களா? நான் கடன் கொடுப்பேனே அல்லாமல் கடன் வாங்காதிருப்பேன். கடன் வாங்கினாலும் அந்த கடனை என்ன செஞ்சிருவேன்? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். தரித்திரம் மாறணும். கடன் ஒரு தரித்திரத்தின் அடையாளம். கர்த்தருடைய பிள்ளை, கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பயம் மறைந்து போக வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் சிங்கத்தை போல தைரியமாகவே இருப்பான். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள், நான் சிங்கத்தை போல தைரியமாகவே இருப்பேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் சிங்கம் அவன் பயப்படுறதே கிடையாது. சிங்கத்துக்கு தான் எல்லாம் பயப்படுவாங்களே ஒழிய சிங்கம் பயப்படுவதே கிடையாது. ஆமா, சிங்கம் பயப்படுவதே கிடையாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய கர்த்தர் யூதாவின் ராஜசிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். ஆமென் சொல்வீங்களா? அவர் யூதாவின் ராஜசிங்கம். சொல்லுங்கள், யூதாவின் ராஜசிங்கம். அவர் யூதாவின் ராஜசிங்கமாய் இருப்பாரானால் நீங்களும் நாளும் குட்டி சிங்கங்களாய் இருக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் குட்டி சிங்கங்களாய் இருப்போமேயானால் பயம் என்பது உங்களுக்கு இருக்கவே, நாளைய தினத்தை குறித்த பயம். ஆமென் சொல்வீங்களா? உங்கள் வேலையை குறித்த பயம், உங்கள் பிரச்சனைகளை குறித்த பயம், எதுவும் எந்த விதமான பயமும் உங்க வாழ்க்கையில இங்க இருதயத்திலே இருக்கக்கூடாது. பயம் ஒளிந்து போக வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, பயம் ஒளிந்து போகணும். இஸ்ரவேல் தேசம் மிகச்சிறிய தேசம், மிகச்சிறிய தேசம். 1948 வருஷத்தில் தான் அந்த தேசமே உண்டானது. ஐயா இமானுவேலே, நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க? 53. இவர் பிறக்கிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால தான் தேசம், இவர் பிறக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னால தான் தேசமே உண்டானது. 2 வருஷத்துல 7 நாடுகள் இஸ்ரவேல் தேசத்தை அழிக்கும்படிக்கு யுத்தம் செய்தன. 2 வருஷத்துல. அந்த யுத்தம் 2 வருஷ காலம் தொடர்ந்தது. 2 வருஷத்துல யுத்தம் ஆரம்பித்தது, 2 வருஷம் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தின் முடிவில் என்ன தெரியுமா நடந்தது? அந்த எதிர்த்த சண்டையிட்ட 7 தேசங்களும் ஒன்றுமில்லாமல் சிதறி போயின. இஸ்ரவேல் தேசம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு அதனுடைய பிரதமர் பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. நெதன்யாகு. நெதன்யாகு. நெதன்யாகு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, எங்களுடைய தேசம் ஆபிரகாமுக்கு கர்த்தர், எங்கள் தகப்பன் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த தேசம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அப்ப ஆபிரகாம் தொடங்கி கர்த்தர் எங்கள் தேசத்தை பாதுகாத்து வருகிறார். ஒருத்தரும் எங்க மேல கைப்பட முடியாதுன்னு சொல்லுகிறார். ஒருத்தரும் எங்களை கைப்பட முடியாது. அவன் பெரியார் சொன்னார், கிறிஸ்தவம் மூட்டை போச்சு. ஆமா, நசுக்குனா பெருகும் மொழியே குறையாது. நாம் தொடாத. அப்போ இஸ்ரவேல் தேசத்தை எந்த தேசம் அசைக்க முடியல. ஒரு தேசத்திற்கே இப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு தேசத்திற்கே கர்த்தர் இவ்வளவு ஒரு அவர் காரியங்கள் செய்வாரானால், அவருடைய ரத்தத்தினாலே, சொந்த ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இவ்வளவு அதிகமாக செய்வார். அப்ப எதை குறித்த பயமும் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. எல்லா பயமும் இருதயத்தை விட்டு மறைய வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்க, எல்லா பயமும் இருதயத்தை விட்டு மறைந்து போகும். கர்த்தர் ஸ்தோத்திரம். விசுவாசம் வர்றதுக்கு முன்னால ஒன்று வெளிப்படும் சொன்னா பயம் மறைந்து போகணும், தரித்திரம் மறைந்து போகணும், வறுமை மறைந்து போகணும், பகை மறைந்து போகணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவிசுவாசம் மறைந்து போகணும். வெட்டாந்தரை உண்டாக கடவுதுன்னு சொன்னார்.
வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், பிரிவு உண்டாக கடவுது என்று சொன்னார், வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்று சொன்னார். அடுத்த 3 காரியங்களை வருகிற வாரத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாருமாய்